தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தவான்களாக கூடி ஆண்டவருடைய திருமறையை ஆராய்ச்சி செய்வதற்காக தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை போல தேவன் நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்காக கூட்டி கொடுக்க பெற்ற இந்த புதிய நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அத்தோடு தேவனுடைய வார்த்தைகள் இன்றும் நமக்கு கிடைக்கப் பெறுகிறதா இருக்கிறதுனாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த ஒரு மனிதனையும் தேவனுடைய மனுஷனை நற்கிரிகளிலே தேறினவனாய் நிறுத்துவதற்கும் அவிதமாய் அவனை கர்த்தருக்குள் வளரச் செய்வதற்கும் பரிசுத்த ஆவியினால் எழுதி கொடுக்க பெற்ற வேத வாக்கியங்களுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம் கைகளிலே இந்த திருமறை வேத புத்தகம் இல்லை என்றால் எப்படி நாம் இருந்திருப்போம் என்று நான் யோசித்து பார்த்தேன். இன்னும் நாம் குழந்தைகளைப் போல பாலகர்களைப் போல ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் வளர முற்படுகிற அல்லது பறக்க முற்படுகிற ஒரு பறவை குஞ்சு போல நாம் அந்த கூண்டுக்குள்ள இருந்திருப்போம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற உண்மையான ஆசை உள்ள பரமபிதா தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வசனமாகிய இந்த பாலை, இந்த தேனை, இந்த பலமுள்ள ஆகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக தேவன் நமக்கு தருகிற அரிய வாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் திருமறையோடு கூட வசனத்தை துவக்கவிருக்கிறோம். எபிரேய நிருபத்தின் 5ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க போகிறோம். அதன் முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கவனமாக அந்த பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேய நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. Hebrews chapter 5 verses 1 through 10 வாசிக்கலாம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அதிநிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். தேவன் இந்த வசனத்தை வாசித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளில் நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்த வசனங்களுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சிந்திக்கவிருக்கிறோம். இந்த 10 வசனங்களை நாம் 2ஆக பிரித்தது ஞாபகம் இருக்கும். 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களும் 5 முதல் 10 வரை வசனங்களுமாக நாம் பிரித்தோம். ஆகவே முதல் பாகத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடம், அதாவது 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டது, மனுஷனாயிருந்த பிரதான ஆசாரியர், மனுஷர்களாயிருந்த பிரதான ஆசாரியர்களுக்குரிய தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எ ஹியூமன் ஹை பிரிஸ்ட். மனுஷனாக இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், அல்லது எவ்விதமாய் தேவன் பிரதான ஆசாரியர்களை தேர்வு செய்கிறார், அல்லது அவர்களுக்குரிய தகுதிகள் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். 3 முக்கியமான விஷயங்கள் அந்த பிரதான ஆசாரியரிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனால் அவிதமாக ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்படுவார்கள். ஒன்று, நான் அறிந்தது போல நாம் அதை விளக்கி சொல்லவில்லை. ஒன்று, அவர்கள் மனிதர்களாயிருக்க வேண்டும்.
சக மனிதர்களுக்காக தேவ சமூகத்திலே அவர்கள் பணிவிடை செய்வதற்காக, அந்த மனிதர்களுக்காக மனிதன் செய்கிற ஊழியமாய் இருப்பதினாலே அது மனிதனாய் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். A man with flesh and blood என்றுள்ள நிலைமையிலே சிந்தித்தோம். இரண்டாவதாக என்ன தகுதி என்று பார்த்தோம். He should be a man whom God should appoint. தேவனால் நியமிக்கப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். இந்த தகுதியை அவன் ஒருவேளை மனுஷனாக பிறந்திருக்கிறார், அதனாலே நான் பிரதான ஆசாரியன் ஆகலாம், அல்லது லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கலாம். பிறப்பினுடைய எல்லா விதமான அனுகூலங்களும் பெற்றிருந்தாலும் கூட அவன் ஒருவேளை லேவி கோத்திரத்திலே அவன் மரபு ரீதியாக வருகிறவனாயிருந்தாலும் கூட அவனாக இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதற்கு தேவன் அவனை ஏற்படுத்த வேண்டும், அவன் தேவனால் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். தேவனால் நியமிக்கப்படுகிறவனாய் இருந்தான். அதனாலே ஆரோன் முதலாவது லேவி கோத்திரத்தில் இருந்தான், அவன் பிறந்தான், அவன் மனுஷனாய் இருந்ததனாலே தான் மற்றவர்களுக்கு இந்த பணிவிடை செய்ய முடியும். இரண்டாவது, அவன் தேவனால் அழைக்கப்பட்டவனாய் இருந்தான் என்று 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது, அந்த பிரதான ஆசாரி தகுதி என்ன? அவர்கள் பலவீனர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அர்த்தம் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது 5ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானும் பலவீனம் உள்ளவன் ஆனபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறார். ஒரு பலவீனன் தான் ஒரு பலவீனனுக்காக இறங்க முடியும். பலவீனமாய் இல்லாதவன் நல்ல பலசாலியா இருக்கிறவன் பலவீனம் இன்னதென்றோ ஒன்றும் தெரியாத ஒரு மனிதனால் பலவீனர்களாகிய மக்களுடைய பலவீனத்தையோ குறைபாடுகளையோ பார்த்து அவர்களிடத்தில் இரக்கம் காட்ட முடியாது. ஆகவே மனுஷனாய் இருக்கிற இந்த ஆரோன் அல்லது பிரதான ஆசாரியன், தேவனால் நியமிக்கப்பட்டவனாய் இருக்கக்கூடிய இந்த ஆசாரியன், அவன் எவ்விதமாய் இருக்க வேண்டும்? அவன் பலவீனர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய அளவிற்கு தானும் பலவீனமாய் இருக்க வேண்டும், பலவீனனாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனாலே தான் தேவன் பலவீனர்களை ஏற்படுத்தினார். அவருடைய பலவீனம் என்ன? அவனும் எந்த மனுஷனுடைய பாவத்திற்காக யாகத்தை பலிகளை கொண்டு செலுத்துகிறானோ அதை போல அவனும் தன்னுடைய பாவத்திற்காக அந்த பலியை செலுத்த வேண்டிய நிலைமையில இருப்பதை பார்க்க முடியும். ஆகவே அவனும் அவனுடைய சக சகோதரர்களும் ஒரே நிலைமையில் இருப்பதினாலே அவன் இவர்களுக்காக பரிந்து பேச முடியும். அந்த பலவீன தன்மையை குறித்து வாசிக்கிறோம். இந்த இடத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்தித்தோம். அவரும் பாடுபட்டதினாலே அவர் பலவீனத்தை அறிந்தவர். அதாவது பாடுபட்டதின் மூலமாக அவருடைய பலவீனர்களுக்கு அவர் உதவி செய்யத்தக்கதாக அவர் பாடுபடுத்தப்பட்டதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆகவேதான் பலவீனனுக்காக ஒரு பலவீனன் பரிந்து பேசும் பொழுதுதான் அதில் உண்மையான கருத்து காணப்படுகிறது. இல்லையே நிச்சயமாக இது செய்ய முடியாது. யார் யாருக்கு இறங்க முடியும் என்று கேட்டால் அதற்கு பதில் பலவீனனாய் இருக்கக்கூடியவனுக்கு பலவீனன் இறங்க முடியும். ஒரு குருடனாய் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு குருடன் இறங்க முடியும். ஒரு ஊனனாய் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு மற்றொரு ஊனன் உதவ முடியும், அல்லது அவனுக்காக இறங்க முடியும், அல்லது உருக்கம் காட்ட முடியும். நான் ஒரு கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு வாலிப பிள்ளை அல்லது ஒரு சின்ன பையன்தான், அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. அவனுடைய ஆசை ஒரு நாய்க்குட்டிய, ஒரு பப்பிய வாங்கணும் என்று அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதற்காக அந்த பிள்ளை பணத்தை எல்லாம் சேகரித்து அவன் அந்த பப்பி ஷாப்புக்கு போகிறான், அல்லது நாய்க்குட்டிகளை விற்கக்கூடிய வளர்த்து விற்கக்கூடிய அந்த ஃபார்ம் என்று சொல்கிற இடத்திற்கு அந்த பகுதிக்கு அவன் செல்லுகிறான். அவன் சென்று அங்கே அந்த எஜமானிடத்திலே கடைக்காரனிடத்திலே பேசுகிறார். எனக்கு இந்த வயதுள்ள ஒரு நாய்க்குட்டி வேண்டும் என்று சொல்லுகிறார். அவ்விதமாக இந்த இனமானாலும் ரகமானாலும் பரவாயில்லை, நல்லதா இருக்கணும். அவ்விதமா இந்த பிள்ளை அந்த கடைக்காரனிடத்திலே சொல்லி கடைக்காரன் இவனை பல கூண்டுகளுக்கு கொண்டு போய் விடுகிறார். அங்கே பலவிதமான நாய்க்குட்டிகள் அங்கே இருக்கிறது. அநேக நாய்க்குட்டிகளை பார்த்தான். விலை கேட்ட பொழுது இவன் அதிர்ந்து போனான். இவனாலே அந்த அளவுக்கு விலை கொடுக்க முடியல. அப்படியே அவன் இன்னும் விலை குறைந்த நாய்க்குட்டிகள் எங்காகிலும் கிடைக்குமா என்று சொல்லி அவன் அவ்விதமாய் தேடிக்கொண்டு போகும் பொழுது ஒரு இடத்துல ஒரு நாய்க்குட்டியை பார்த்தான். அந்த நாய்க்குட்டி சோகமா இருந்ததை அவன் கண்டான். அப்பொழுது அந்த எஜமானிடத்துல அந்த கடைக்காரத்துல கேட்ட, ஐயா இந்த நாய்க்குட்டிய எனக்கு கொடுக்குறீங்களா? அப்படி கேட்கிறேன்.
என்று கேட்டபொழுது, இந்த நாய்க்குட்டிக்கு நீயே விலையே தர வேண்டாம், நீ வேண்டுமானால் சும்மா அதை கொண்டு என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த நாய்க்குட்டியை இவன் தேர்வு செய்ததின் காரணம், அந்த நாய்க்குட்டியினுடைய முன்னங்கால் உடைந்து அது கட்டு போட்டு அது வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலிலே ஒரு கட்டு போட்டு ஒரு சின்ன குச்சியை கட்டி அதுல கட்டி அந்த நாய் குட்டி விழுந்ததினாலே அதனுடைய முன்னங்கால் உடைந்திருந்தது. அதை சரி செய்வதற்காக அதை அவிதமாய் கட்டி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இவர் கேட்கிறார், தம்பி, நீ வாங்க வந்தது நல்லதோர் நாய்க்குட்டி, உன்னோடு கூட ஓடி விளையாடுவதற்கு, உன்னை ரசனை செய்வதற்கு நீ கேட்ட நாய்க்குட்டி இது இல்லையே, இதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்ட பொழுது அந்த பையன் என்ன செய்தான், அவனுடைய அந்த கால் சட்டையை அவன் தூக்கின பொழுது அவனுடைய கால்கள் அது ஏற்கனவே உடைந்து அது இந்த என்ன சொல்வது அந்த கிளட்ச் என்று சொல்லி அதிலே தான் மாட்டப்பட்டிருந்தது. அவனும் ஒரு நொண்டியாகத்தான் இருந்தான். அவன் அந்த இடத்துக்கு வரும் பொழுது அவன் நொண்டியாகத்தான் வந்தான். ஆனால் இந்த பரிதாபகரமான இந்த நொண்டியான நாய்க்குட்டியை பார்த்துடனே அவன் சொன்னான், ஐயா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், இந்த நொண்டியை எனக்கு கொடுங்க, இந்த நாய்க்குட்டி எனக்கு கொடுங்க. அப்பொழுது அந்த கடைக்காரன் இந்த பிள்ளையினுடைய காலை பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டார். நான் ஏன் இதை சொன்னேன் என்று கேட்டால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல பலவீனர்களுக்கு அவர் உதவி செய்வதற்கு, நமக்காக பரிந்து பேசுவதற்கு அவரும் நம்மை போல ஆனார் என்பதுதான் அதற்கு காரணம். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய குறைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதை அவர் தன்னுடைய பாடுகளின் மூலமாய் அறிந்ததினாலே பாடுபடுபவர்களுக்கு, பலவீனர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே மனுஷனாய் இருக்கக்கூடிய ஒருவன் பிரதான ஆசாரியன் ஆகலாம், தேவனால் நியமிக்கப்பட்டவன் பிரதான ஆசாரியன் ஆகலாம், மனிதர்களுக்கு இறங்கக்கூடிய மனதுடையவன், மேன் வித் a human compassionate heart, அவனும் பிரதான ஆசாரியன் ஆகலாம். இதுதான் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம், 1 முதல் 4 வரைக்கும். இப்பொழுது நாம் 5 10 வரையிலும் நாம் சிந்திக்க போகிறோம். அதை துவக்கினோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு என்ன நாம் தலையங்கம் கொடுத்தோம். அந்த இடத்துல qualifications of Christ to become the high priest. இயேசு கிறிஸ்துவானவர் பிரதான ஆசாரியன் ஆவதற்குள்ள தகுதிகள், அவருடைய குவாலிஃபிகேஷன், is he worth to become the high priest என்ற கேள்விக்கு இங்கு எழுத்தாளன் அழகாக பதில் சொல்லுகிறார். ஏறத்தாழ 8 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய தகுதிகளுக்காக அவர் கொண்டு வந்து நம் கண்முன் நிறுத்துகிறார். 8 விதமான விசேஷங்கள். மற்றொரு தலைப்பு என்னவென்று நாம் சொல்ல முடியும், how greater is Christ than Aaron as a high priest. How greater is Christ than Aaron. இதுதான் இந்த 10 வசனங்களில், அதாவது நாம் வாசிக்கக்கூடிய இந்த வசனங்களிலே வருகிற ஒரு தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல, எந்த வகையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரோனை விட மேன்மையானவர்? அவர் எல்லாரிலும் மேன்மையானவர் தான். ஆனால் இங்கு பிரதான ஆசாரி, லேவியராகம முறையின்படியாக முதல் பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோனை விட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மேன்மையானவரானார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். 5 நாம் வாசித்தோம். 1, அவர் எப்படி ஆரோனை விட மேன்மையானவர், how Christ has become more greater than Aaron என்ற கேள்வி, முதல் கேள்வி நாம் படித்தோம். அதற்கு பதில் என்ன போட்டிருந்தோம்? 5ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதானாசாரியராய் இருக்கிறதற்கு தம்மைத்தாம் உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இங்கு உயர்த்தினார். யார் உயர்த்தினார்? அவரோடு சொன்னவரே உயர்த்தினார். யார் சொன்னார்? இங்க வாசிக்கிறோம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னவர். யார் இவர்? பிதாவாகிய தேவன் குமாரனாகி கிறிஸ்துவை பிறப்பித்தவர் என்று சொன்னால், உலக பிரகாரமான மாம்ச சம்பந்தமான பிறப்பை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. ஏற்கனவே இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை 4, அந்த வசனம் 4 இடத்திலே வேத புத்தகம் வருகிறது, நீங்கள் பார்த்திருக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன். முதலாவது அவருடைய இட்டர்னல் ப்ரொசஷன், அதாவது நித்திய குமாரனாயிருந்து அவர் பிதாவினிடத்தில் நின்று புறப்பட்டு வருகிறவர். அது இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், புறப்பட்டு வருகிறவராயிருந்தனாலே அது சொல்லப்படுகிறது. அதே போல அடுத்ததாக நான் வாசிக்கும் பொழுது, அவர் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
மனிதாவதாரம், அவருடைய இன்கார்னேஷனை பத்தி சொல்லுவதாக நான் சொன்னேன். அதற்கு அடுத்தபடியாக இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவர் சொல்லும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதல், அந்த மரணத்தினின்று அவரை உயிர்ப்பித்த உயிர்த்தெழுதலை இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கடைசியாக இங்கே வாசிக்கிற 5:5 படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியாக அவர் இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் பரமேறி சென்று குளோரிபிகேஷன் அவருடைய வாழ்க்கையில அடைந்தாயிற்று. அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கிற நேரத்துல, அதாவது தன்னுடைய ஊழியத்தை முடித்து அவர் வலது பார்சத்துக்கு போய் அமருகிற அந்த நேரத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை, இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னால், you have been entered into the glory again, அந்த மகிமைக்குள்ளாக நீ பிரவேசித்தாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை. ஆகவே இன்று நான் ஜெனிப்பித்தேன், அந்த வசனங்களை நான் வாசிக்க விரும்பவில்லை, ஏற்கனவே படித்த வசனங்கள். ஆகவே 4 இடத்திலே இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்ற சொல் வருகிறதுனாலே அதை நான் சொன்னேன். இந்த சொல் எங்கே ஆரம்பித்தது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அது சங்கீத புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த வசனம் ஆரம்பமாகிறது. அங்குதான் சங்கீதக்காரர் அதை சொல்லுகிறார். அதை வைத்துக் கொண்டுதான் மற்ற எழுத்தாளர்கள் அதை கோட் பண்ணுகிறதை பார்க்கலாம். ஆகவே இங்கேயும் யார் சொன்னார் என்று கேட்டால், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னால், மறுபடியும் மகிமைக்குள்ளாக அவரை சேர்த்து கொண்ட பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை உயர்த்தினேன், இந்த ஊழியத்திற்காக நான் உன்னை உயர்த்தினேன். அவர் தாமாக உயர்த்தவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த தாமாக உயர்த்துதல் யார் என்று கேட்டால், அந்த சுபாவம் யாருக்குரியது? மனுஷனுக்குரிய சுபாவமும், அதே போல மனிதர்களை கொலை செய்ய நடக்கக்கூடிய, அவனை எப்படியாகிலும் பட்சித்து அழிக்கும்படியாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிசாசாகிய சாத்தான் அல்லது அந்த சிங்கத்தினுடைய எண்ணங்கள் தான் அது. எப்பவுமே தன்னைத்தான் உயர்த்துகிறவன் யார் என்று கேட்டால் உடனடியாக நம்முடைய எண்ணம் சாத்தான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். லூசிபர் என்று சொல்லுகிறவனுடைய அந்த வீழ்ச்சிக்கு காரணம் அவன் தன்னைத்தானே உயர்த்தினான். ஆனால் இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்துகிறவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார், அதனாலே தேவன் அவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பணிவின் ஆவியை நாம் இங்கே பார்க்க முடியும். அவர் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அவர் தாமாக உயர்த்தப்படுவதற்கு தகுதி பெற்றதனால் அல்ல, அவர் தாமாகவே தம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு பணிவிடை செய்ததினாலே தேவன் அவரை உயர்த்தினார். அந்த ஆரோனுடைய அல்லது பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் தம்முடைய குமாரனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்தார். அப்ப முதலாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்ற நிலைமையில இருக்கும் பொழுது அவருடைய உன்னத தகுதி என்னவென்றால், அவர் தேவ கரங்களினால் பிதாவினாலே உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறார். அந்த மகிமைப்படுத்தப்படுதலுக்கு அது இணையான சொல், குளோரிபிகேஷனுக்கு இணையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே முதலாவது, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவனால் உயர்த்தப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க முடியும். எந்த ஊழியங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில, இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், ஆண்டவரால் நாம் உயர்த்தப்படாவிட்டால் நிச்சயமாக ஒரு ஊழியத்தையும் செய்யக்கூடாது. தேவனால் நாம் ஏற்படுத்தப்படாவிட்டால் எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. காரணம், யாரை தேவன் உயர்த்துவார்? நாம் பேதுரு நிருபத்தில் வாசிக்கிறது போல, ஏற்ற வேளையிலே அவர் உயர்த்தத்தக்கதாக அவருடைய பலமுள்ள கையின் கீழாக அடங்கி இருப்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆகவே ஊழியங்கள் கர்த்தருக்காக பணிவிடை செய்ய ஆசைப்படுகிறவர்கள் எல்லாரும் தங்களுடைய தகுதிகளின் மேல் மேன்மை நினைத்து எங்களால் முடியும் என்ற எண்ணம் இல்லாமல் தங்களை தாழ்த்தி தேவ கரங்களிலே தங்களை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக தேவன் நம்மையும் உயர்த்தி நம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்துவார். அது ஒரு மனது, அது ஒரு பணிவின் மனது ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, அவர் தகுதி பெறுவதற்கு என்ன காரணம்? 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே விதமாய் வாசித்தோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இந்த இடத்திலே இந்த சரித்திரம் ஏன் எழுதப்படுகிறது என்று நாம் யோசித்தோம். இதற்காக இந்த இடத்திலே அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் என்று சொல்லுகிறார். ஒன்று, நான் அப்பொழுது சொன்னேன், இவர் மனுஷனானவர்,
அதாவது பிரதான ஆசாரியனாய் இருக்க வேண்டுமானால் மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது அவர் வெறும் ஒரு மனிதனாய் வந்தார் மட்டுமல்ல, இங்க வாசிக்கிறோம் கண்ணீரும் போல பல சத்தத்தோடும் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒரு சாதாரண மனிதனைப் போல, பாடுகள் நிறைந்த மனிதனைப் போல அவர் இப்பொழுது கண்ணீரும் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை காட்டுகிறது. Humanity of the Lord Jesus Christ. He is worthy to become the high priest because he has become a human being because of his incarnation. மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தார் என்பதனாலே தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒப்பாகி அவர் அவிதமாய் பாடுபட்டார் என்பதை சொல்வதற்காகத்தான் அவர் மாம்சத்தின் நாட்களில் தம்மை மரணத்தினின்று தன்னைத்தான் ரட்சிக்க வல்லவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இங்கு பிதாவாகிய தேவனை நோக்கி அபயமிட்டு அழுகிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல பாடுகள் நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த சம்பவம், இதை குறித்து பல அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம், ஆனால் அதை நான் விளக்க விரும்பவில்லை. ஆனால் நான் நம்புகிறது, மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினது கெத்செமனே தோட்டத்திலே என்பதை முழு மனதாக நான் நம்புகிறேன். அவ்விதமாகத்தான் அநேகர் நம்புகிறார்கள், நானும் அப்படியே நம்புகிறேன். அந்த பலவீனத்தினுடைய நேரத்திலே தேவனுடைய குமாரன் பட்ட பாடுகளையும் அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே அடுத்த அந்த வசனம் 8, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று நான் வாசிக்கிறோம். அந்த பூர்ணராவது என்பதை குறித்து போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். அவர் பூர்ணரான தேவகுமாரன் தான். அவர் ஒருபோதும் அபூரணரான தேவகுமாரன். எதிலே பூர்ணரானார் என்று கேட்டால், ஒரு பாவியை, ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி எந்த அளவிற்கு பாடுபட வேண்டுமோ அந்த முழுமையான பாடுகளின் மூலமாகத்தான் அந்த ஆத்துமா மீட்கப்படுகிறது. நான் ஏற்கனவே இதை விளக்கி சொல்லியிருந்தேன். கடந்த வாரத்திலே பலிபீடத்தில் கொண்டு வரப்படுகிற ஒரு ஆட்டுக்கடாவோ ஒரு காளையோ எவ்விதமாய் அது பாடுபட வேண்டும்? ஒரு ஆத்துமாவுக்காகத்தான் வருகிறது. அந்த ஒரு ஆத்துமாவுக்காக கூட அந்த காளை முழுமையாய் பாடுபட வேண்டும். அதனுடைய சஃபரிங் இஸ் பெர்ஃபெக்ட். இல்லாவிட்டால் இந்த ஆத்துமாவை மீட்க முடியாது. அதை போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூரணரான தேவகுமாரன், இஸ் டியட்டி அண்ட் இன் இஸ் ஹியூமனிட்டி. அதே சமயத்துல எதிலே பூரணரானார் என்று கேட்டால், அவர் பட்ட பாடுகளிலே ஒரு குறையும் சொல்ல முடியாது. முழுமையாய் அவர் நமக்காக 100% பாடுகளிலே அவர் பூரணராய் இருந்தார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே இரண்டாவது நாம் பார்த்தது, மாம்சத்திலிருந்து தம்முடைய தகுதியை நிரூபித்தவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்காக பரிந்து பேச அவர் தகுதி பெறுகிறார். அடுத்ததாக நாம் அதனுடைய 5:6 பார்த்தோம். 5:6 நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக 5:6 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். அப்படியே வேறொரு இடத்திலும், நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார் 6ஆம் வசனத்திலே. இந்த வாக்கியம் எங்கே வருகிறது? சங்கீதம் 110:4 வருகிற ஒரு வசனம். இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு ஆரோனை விட மேன்மையான ஆசாரியனாய் இருப்பதற்கு அந்த காரணம் என்ன என்று பார்த்த மூன்றாவது காரணம் என்ன? மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாக என்று சொல்லுகிறார். அப்ப மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்று சொன்னால், சாதாரணமாக வேதத்தை வாசித்து போகிறவர்களுக்கு இது என்னானே தெரியாது. மெல்கிசதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியரானார் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாது. ஆகவேதான் தொடர்ந்துள்ள பகுதிகளிலே மெல்கிசதேக்கை குறித்து எழுத்தாளன் விரிவாக விளக்கம் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தை படித்தால் மட்டும் போதும் மெல்கிசதேக் யார் என்று சரியாக புரிந்து கொள்ள. ஆகவே இந்த மெல்கிசதேக்கை குறித்து இந்த இடத்திலே சங்கீதம் 110 தான் சொல்லப்படுகிறது. அந்த 4ஆம் வசனத்தில் அது வாசிக்கலாமா? அந்த வசனம் மட்டும், சங்கீதம் 110:4. நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். போதும். இந்த சங்கீதத்திலே
மிக தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்தை குறித்து பூர்வ காலத்திலேயே சொல்லப்பட்டதை அல்லது தீர்க்க தரிசன வடிவாக சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அக்காலம் வரைக்கும் இது எழுதுகிற 110ஆம் சங்கீதம் எழுதுகிற காலத்திலும் லேவியராகம முறைமைப்படி, அதாவது லேவிய ஆசாரி முறைமைப்படிதான் எல்லா ஆசாரி நியமிக்கப்பட்டார்கள். ஒருவர் கூட மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாக ஆசாரியன் ஆகவில்லை. எல்லாமே ஆரோனுடைய முறைமையில, ஆரோனுடைய வம்சாவளியிலே தான் ஆக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த 110ஆம் சங்கீதம் 4 தான் முதலாக இப்படி மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியன் வரப்போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். அதனால தான் எழுத்தாளன் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாக இயேசு கிறிஸ்து ஆசாரியன் சொல்வதற்கு அவர் விளையும் பொழுது இந்த சங்கீதத்தினின்று ஒரு கோட்டாக 4ஆம் வசனத்தை எடுத்து சொல்லுகிறதை நீங்கள் வாசித்தீர்கள். நாம் இந்த புத்தகத்தை மொத்தமாக பார்த்து கொண்டு வருகிறோம். 2ஆம் அதிகாரத்தை படித்தால் 2ஆம் அதிகாரத்துல அவர் 2ஆம் சங்கீதத்தை மையமாக கொண்டு அநேக விஷயங்களை சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 2ஆம் சங்கீதத்தினின்று மன்னிக்கவும் 8ஆம் சங்கீதத்தினின்று அவர் முழுமையாய் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அந்த இடத்திலே தான் மகிமையும் கனத்தினால் நிறைந்தவராய் முடிசூட்டப்பட்டவராய் அந்த ஆதாம் படைக்கப்பட்ட போதிலும் அவன் இன்னும் அவனுக்கு எல்லாம் கீழ்ப்படியிலேயே என்றெல்லாம் சொல்லுகிற மனிதாவதாரத்தை, இயேசு கிறிஸ்து மனிதாவதாரத்தை சொல்வதற்கு சங்கீதம் 8 அவர் முழுமையாய் பயன்படுத்துகிறார். அடுத்தபடியாக 3, 4 அதிகாரங்களுக்கு வரும் பொழுது அங்கு சங்கீதம் 95 அவர் முழுமையாய் பயன்படுத்துகிறார். ஆகவே முதலாவது 8ஆம் சங்கீதத்தை முழுமையாய் பயன்படுத்தினார். அந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் சங்கீதம் இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் சங்கீதம் இருக்கிறது. ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் சங்கீதம் 3, 4 அதிகாரங்களிலே சொல்லப்படுகிற 95ஆம் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களை பயண பாதையிலே நடந்த முரட்டாட்டங்களை குறித்து சொல்லுகிறார், அவிசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார், கீழ்ப்படியாமை குறித்து சொல்லுகிறார், இதய கடினத்தை குறித்து சொல்லுகிறார். இதெல்லாம் 95ஆம் சங்கீதத்தை மையமாக அதை சிந்தனையில கொண்டு வந்து பழைய சரித்திரத்தை எல்லாம் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில அவர் 3, 4 அதிகாரங்கள் எழுதுகிறார். ஆனால் 5ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது இந்த சங்கீதம் 110ஆம் சங்கீதமாக அவருடைய மனதிற்கு வருகிறது. ஆச்சரியமாயிருக்கிறது. அவர் பழைய ஏற்பாட்டு சங்கீதங்களை பேஸ் பண்ணி அழகாக புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை கொண்டு வருவது எழுத்தாளனுடைய பழைய ஏற்பாடு புத்தகங்களை, வேத புத்தகத்தை குறித்துள்ள ஆழமான ஞானமும் அறிவும் அது காட்டுகிறது. ஆகவே 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர் யார்? அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரி. இது இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படி 5:10 கூட சேர்த்து வாசிக்கலாம். 5:10 அங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். 5:10 மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிப்பிக்கப்பட்டார். 6:20 நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். போதும். இந்த பகுதியில பல இடங்களிலே மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்று எழுத்தாளர் சொல்லிக்கொண்டே வருகிறார். வாசகர்களும் அதை அடிக்கடி கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியத்துவமே நிலையானதும் நித்தியமானதும் நிஜமானதும் என்பதை ஸ்தாபிப்பதற்காகத்தான் இந்த புத்தகத்திலே இந்த பகுதிகளை எழுத்தாளன் பயன்படுத்துகிறார். நான் நம்மை குறித்து சிந்திக்கலாம். நமக்கு பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் அதில் என்ன அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு என்று நாம் யோசிக்க தோன்றும். அதாவது ஒரு பிரதான ஆசாரியன் இல்லாட்டி என்ன, நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன் இருக்கணுமா என்றெல்லாம் யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் சென்றார், நமக்காக அங்கு உட்கார்ந்து ஆளுகை செய்கிறார், இன்றைக்கு பரிசுத்த கிரியை செய்கிறார். ஆகவே ஒரு நமக்காக வழக்கறிஞராய் வழக்காடுகிற ஒரு பிரதான ஆசாரியன் கட்டாயமாய் வேண்டுமா என்று ஒருவேளை நாம் யோசிக்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரி ஊழியத்தை செய்யாவிடில் நான் சொல்லுகிறேன், நாம் என்றோ நிர்மூலமாக்கப்பட்டிருப்போம். நாம் எப்பொழுதோ இந்த பூமி என்று எடுத்து மாற்றப்பட்டு இருப்போம். தேவ கிருபையினாலே நமக்காக தேவ சமூகத்திலே கிருபையோடு கூட
நான் நினைக்கிறேன் சில சமயத்துல இங்கே மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பிதாவோடு வேண்டிக் கொண்டாரே, அதை போல அந்த நிலைமையில இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய நிலைத்திருத்தலுக்காக, நம்முடைய சர்வைவலுக்காக, நம்முடைய சஸ்டெனன்ஸுக்காக தேவகுமாரன் பிதாவின் வரது வாரிசத்துல இன்றும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நமக்காக வேதனையோடு அவர் பரிந்து பேசுகிறார். நாம் இதை உணர்வதில்லை. அநேக சமயங்களில பரிந்து பேசுகிற ஊழியம், பிரதான ஆசான் ஊழியம், அது நல்ல ஊழியம், அது பதவியுள்ள ஊழியம் என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் அந்த ஊழியம் மிக கடினமான ஊழியம். எவ்விதமாய் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இருந்து பாடுபட்டாரோ, அதை போல மகிமையின் சரீரத்திலும் நம்மை நினைத்து நமக்காக உள்ளுருகி அவர் இன்றைக்கு பரிந்து பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவ கிருபை என்று பாடுகிறோம், சொல்லுகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறது, இன்றைக்கு அதை தியானித்து பொழுது ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் என் மனதில் ஓடுகிற சிந்தனைகள், என்னுடைய கைகளின் கிரியைகள், என்னுடைய கால்களின் ஓட்டம், ஆண்டவரே, நான் மொத்தமாக இன்றைக்கு வாழ்ந்ததற்கு காரணம், இந்த அடுத்த நிமிஷத்தில் நான் இருப்பதற்கு காரணம் தேவன் தம்முடைய குமாரனுடைய கண்ணீரையும் அவருடைய பலத்த சத்தத்தையும் கேட்கிறதுனாலே என்று நான் முழுமையாய் நம்புகிறேன். இந்த மரம் இந்த ஒரு வருஷம் கூட இருக்கட்டும் என்று அந்த ஊமையிலே கர்த்தர் சொன்னார். நான் சொல்லுகிறேன், இந்த மரம், இந்த மனிதன், இந்த தெய்வ பிள்ளை இதோ ஒரு வினாடி கூட இருக்கட்டுமே, ஒரு நிமிஷம் கூட வாழட்டுமே, ஒரு மணி நேரம் கூட இருக்கட்டுமே, ஏன் அவனை வெட்ட வேண்டாம்? அவனை வெட்ட வேண்டாம். ஏனென்றால் எப்பொழுதுமே ஓங்கப்பட்ட கோடரி அது இப்பொழுது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவகுமாரன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் உயிர்த்தெழுந்த தேவகுமாரன், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறதுனாலே நம்முடைய கோடரி இன்னும் அசையாமல் வேறு அருகேயே வைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரதான ஆசாரியனை குறித்து தான் எழுத்தாளன் சொல்லுகிறார். நான் அதை இன்றைக்கு யோசித்தேன். இவ்வளவு விரிவாக ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை குறித்தெல்லாம் எழுத்தாளன் சொல்வதற்கு என்ன காரணம்? இது சொல்லித்தான் ஆகணுமா என்று யோசித்தேன். ஆனால் இது முக்கியமான ஊழியம், பிரியமானவர்களே, முக்கியமான ஊழியம், பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்று நான் நம்புவதற்கும் ஒரு முக்கிய காரணம் அதுவாக இருக்கிறது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய, நமக்கு தெரியும், பவுல் எழுதின பாலின் எபிசல்ஸ் நாம பல பகுதிகளாக பல பிரிவாக பிரிப்பது உண்டு. அதிலே எல்லா தியாலஜியும் அவர் கொண்டு வருகிறார். நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்டாலஜி என்று சொன்னால் கிறிஸ்துவியல், அது எங்கே வருகிறது? கொலோசியர்ல வருகிறதை பார்க்க முடியும். அதே போல எக்லீசியாலஜி, அதாவது சபைவியல் என்று சொல்லுகிற சபை தத்துவம், அது எபேசியர் நிருபத்திலே வருகிறது. அதே போல 1-2 கொரிந்தியர்ல பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இகலோக வாழ்க்கையும் உயிர்த்தெழுதலும் என்று சொல்லுகிற விஷயத்தை அதிலே அவர் வெளிப்படுத்தி கொண்டு போகிறார். தெசலோனிக்க நிருபம் 1 தெசலோனிக்க 2 தெசலோனிக்க நிருபங்களுக்கு போகும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும், எஸ்கெட்டாலஜி, வருங்கால சாஸ்திரம், அதை மிக தெளிவாக தியாலஜியாக கொண்டு வருகிறார். பவுலினுடைய 13 நிருபங்களை படிக்கும் பொழுது, 13 நிருபங்களை நாம் படிக்கும் பொழுது முழுமையான ஒரு தியாலஜி சொன்னார் என்று தோன்றும். ஆனால் அந்த தியாலஜியில ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை என்று தெரியுமா? இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களிலே அவரை குறித்து அறிந்த அறிவுகள் அன்றைக்கு தியாலஜியாக எழுதினார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பின் அவர் இன்றைக்கு என்ன செய்கிறார், இன்றைக்கு அவருடைய ஊழியம் என்ன என்பதை எழுத வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதனால தான் தேவ ஆவியானவர் பவுலை இதை எழுதுவதற்கு ஏவுகிறார். அவருடைய மினிஸ்ட்ரி, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசும் பிரதான ஆசாரியத்த ஊழியம், அதை சரியாக எழுதவில்லை என்றால் even Pauline's theology may not be complete, முழுமையடையாமல் இருந்திருக்கும். ஆகவேதான் 14வது நிருபமாக எபிரேய நிருபத்தையும் எழுதி தன்னுடைய தியாலஜியை பெர்ஃபெக்ட் பண்ணுகிறார், கம்ப்ளீட் பண்ணுகிறார் பவுலடிகள். அது தேவ ஆவியினால் ஏற்படுத்தப்பட்டு. நான் சொல்ல வந்தது இதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்றதுக்காக. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு என்று எபிரேய நிருபத்தை அடிக்கடி சொல்லுகிறார். நமக்கு ஒரு ஆசாரியன் உண்டு, பிரியமானவர்களே. ஏன் அப்படி சொல்லுகிறார்? அதனுடைய முக்கியத்தை உணருங்க. இன்றைக்கு நாம் நிலைத்திருப்பது நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார் என்பதனால். அப்ப நான் சொல்ல வந்தது, இயேசு கிறிஸ்து ஆரோனை விட பெரியவர் என்று சொல்வதற்கு நாம் பல காரணங்களை பார்த்தோம். 1, தேவனால் உயர்த்தப்பட்டவர். 2, அவர் மாம்சத்தில் வந்த மனிதனாய் வந்தவர்.
3 மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனானவர். இதை நான் இப்பொழுது விளக்க விரும்பவில்லை. மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியன் என்ற தலைப்பை நான் பின்னால் பார்க்கலாம். காரணம், எழுத்தாளனும் அதை இப்பொழுது விரிவாக சொல்லவில்லை, பின்னால் விரிவாக சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இப்பொழுது நான் அந்த மெல்கிசதேக்கை குறித்தோ மெல்கிசதேக்கின் முறைமையை குறித்தோ நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் மெல்கிசதேக் முறைமையின்படியாக ஆசாரியன் ஆனதினாலே அவர் மேன்மையானார். அடுத்ததாக 4ஆவதாக 5:8 வாசித்தோம், மன்னிக்கும் 5:8, அவர் பாடுகளில் பரிபூர்ணமானவர் என்பதை சிந்தித்தோம். அது கடந்த வாரத்தில் நாம் சொல்லி நிறைவு செய்தோம். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் அல்லது அவருடைய பிரதான ஆசாரியத்துவம் எப்படி மேன்மை அடைந்த வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். 7ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத நீர் ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். பாருங்கள், இங்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்தினுடைய மேன்மை சொல்லுகிறார். நான் இப்பொழுது 5ஆம் அதிகாரத்திலிருந்து இப்பொழுது 7ஆம் அதிகாரம் வந்திருக்கிறேன். திரும்பி நம்ம அங்கே போவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்தினுடைய சிரேஷ்ட தன்மை, அந்த கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பிரீஸ்ட்ஹுட், அதை எழுத்தாளன் தொடர்ந்து எழுதி கொண்டே வருகிறதுனாலே அதை நான் வாசித்து காண்பிக்கிறேன். இங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியனானார், சரிதான். ஆனால் இங்க என்ன வாசித்தோம் பாருங்கள், 7 16 17 வாசிக்கும் பொழுது 7 16 17 வசனங்கள். 7 16 17 அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகி நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார். எந்த ஆரோன், எந்த ஆசாரியர் இப்படி ஆயிருக்கிறார்கள்? இங்க சொல்லுகிறார், நியாய பிரமாணம் பலவீன மனுஷர்களை ஆசாரியர் ஆக்குகிறது, பிரதான ஆசாரியன் ஆக்குகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண சம்பந்தமான ஒரு சட்டத்தின்படியாக ஆசாரியனாகவில்லை. இஸ்ரவேல் மக்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள், அது நியாய பிரமாணம், அது சரீர சம்பந்தமானது. பிரியமானவர்கள், அது சரீர சம்பந்தமா இந்த பூமிக்குரிய காரியங்கள் தான் அந்த நியாய பிரமாணத்தில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விண்ணுக்குரிய, அதாவது மோட்சலோகத்திலே செல்லுகிற காரியங்களோ அதை குறித்தெல்லாம் நியாய பிரமாணம் சொல்லப்படவில்லை. எல்லாம் பூமிக்குரியது, பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய நன்மைகள். அதுதான் நியாய பிரமாணத்தின் மூலமாக தேவன் வாக்கு கொடுக்கிறார். கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம். அதைத்தான் நாம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நீ இதற்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு பேராசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சாபம். அது மோட்சத்துக்கு போற ஆசீர்வாதமோ நரகத்திற்கு போகிற சாபமோ அல்ல. இவ்வுலகத்துக்குரிய நன்மைகள் தின்மைகள் தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரோனை போல உலக சம்பந்தமான இந்த பூமிக்குரிய சட்டங்களின்படியாக ஆசாரியர் ஆக்கப்படவில்லை. அது எப்படிப்பட்டது? பூமிக்குரியதற்கு எல்லாமே முடிவு இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும். ஒரு பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கிறது, துவக்கம் இருந்தால் முடிவு இருக்கிறது. இந்த உலகத்திற்கு ஒரு தோற்றம் இருக்கிறதுனால்தான் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவுண்டு என்று நம்புகிறோம். அந்த முடிவுக்கு நேராய் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே ஆசாரியன் ஆனது, இயேசு கிறிஸ்து ஆசாரியன் ஆனது நியாயப்பிரமாண பூமிக்குரிய கூடார சம்பந்தமான எந்த சட்டங்களினாலும் அல்ல, மாறாக அழிந்து போகிறதோ அல்லது நீங்கி போகிறதோ ஆன சட்டங்களின்படி அல்ல, மாறாக எப்படி வாசித்தோம் பாருங்கள். 17 நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லி சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். இந்த வார்த்தைகளை நாம் நன்கு கவனிக்கணும். ஏதோ வாசிச்சு போயிடக்கூடாது. எப்படி அவர் ஆனார், ஆசாரியர் ஆனார்? அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே. இது எதோடு கம்பேர் பண்ணப்படுகிறது? மாம்ச சம்பந்தமான கட்டளை. அதோடு இதை கம்பேர் பண்ணி பாருங்க. மாம்ச சம்பந்தமான கட்டளை என்ன இல்லாதது? மாம்ச சம்பந்தமான கட்டளையிலே வாசித்தால் அங்கு
அழிவு இருக்கிறது. மாம்ச சம்பந்தமான கட்டளைகளின்படியாக பார்த்தால் அங்கே அழியாத தன்மையில்லை, அழிவு இருக்கு. இங்கே அழியாது. ஜீவனுக்குரிய என்று சொன்னால் உண்மையான மெய்வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்குரியது அதிலே இல்லை. அடுத்ததாக வல்லமையின், இதனுடைய வல்லமையின்படியே என்று சொன்னால் உயிர்த்தெழுதின் வல்லமையைப் போல இந்த ஆசாரியன் ஆவதற்கு தேவகுமாரன் வல்லமைப்படுத்தப்பட்டார், அல்லது உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் ஜீவனுள்ள, அழியாத ஜீவனுள்ள வல்லமையின்படியாக அவர் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டார். இனி அவரை யாராகிலும் மாற்ற முடியுமா? அவ்வளவு பலமுள்ள அழியாத ஜீவனின் வல்லமையின்படி நமக்காக பிரதான ஆசாரியராயிருக்கிறார். இனி அவரை யாரும் அசைக்க முடியாது, அந்த இருப்பிடத்திலிருந்து அகற்ற முடியாது, அந்த சிம்மாசனத்திலிருந்து அவர் இறக்க முடியாது. அவர் அங்கு ஸ்திரமாக்கப்படும். எப்படி என்றால் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானவர். இது ஆரோனுக்கோ ஏனைய பிரதான ஆசாரியர்களுக்கோ சொல்லவே முடியாது, பக்கத்திலே வர முடியாது. அவர்கள் எல்லாரும் சொல்வார்கள், நியாயப்பிரமாண சட்டங்களின் விதிகளின்படியாக, சம்பிரதாயங்களின்படியாக நாங்கள் ஆக்கப்பட்டோம். ஆகவே ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நாங்கள் என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். அப்ப எங்களுடைய அடுத்தவர் ஒரு வாரிசு வரும். அப்படியானால் அடுத்த வாரிசு ஏன் வருகிறார்? இவர் சாவதனாலே. அப்போ நிலைத்திருக்கக்கூடிய ஊழியம் இல்லை. அவர்கள் சாவு வரும் பொழுது அடுத்தவன் மரபின்படியாக அவன் ஊழியத்தை இருக்கிறார். அவன் சாவான், அவன் சாகும் பொழுதுதான் அவனுடைய வாரிசு வருகிறது. ஆகவே சட்டப்படியாக, நியாயப்பிரமாணத்தின்படியாக இருக்கக்கூடிய ஆசால் எல்லாம் இவ்வுலகத்துக்குரியவர்கள், சாவுக்குரியவர்கள், காலம் வந்தால் கடந்து போகிறவர்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழியாத ஜீவனுள்ள வல்லம் என்று சொன்னால் அவருடைய ஊழியம் அழியாது. அவருடைய அந்த ஜீவன், நித்திய ஜீவன், அது மாறி போகாது. வல்லமையின்படியாக உயர்த்தப்பட்டவர். இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய ஆசாரியனுடைய வலிமையை நாம் உணரலாம். இனி அவரை யாரும் இறக்க முடியாது என்று பொருள். அடுத்ததாக 6ஆவதாக 7ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் படிக்கலாம். அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார். பாருங்கள் எவ்வளவு அழகாக இந்த விஷயங்களை கொண்டு வருகிறார். ஆரோனை விட பெரிய பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் சொல்வதற்கு எழுத்தாளன் அடுக்கி கொண்டு வருகிற காரணிகளை நீங்க பார்க்க முடியும். இப்பொழுது பார்த்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? முக்கியமா சொல்லப்படுகிறது, மற்ற எந்த ஆசாரியனும், எந்த பிரதான ஆசாரியனும் ஆணையிட்டு ஆசாரியனாக்கப்படவில்லை. ஆனால் மெல்கிசதேக்கின் முறையின்படி யார் ஆசாரியன் ஆக்கப்படுவாரோ அவர்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 110:4 என்ன வாசித்தோம்? அந்த வசனம் வாசித்த பொழுதே அதில் இந்த பாகம் இருந்தது. 110:4 என்ன வாசிக்கிறோம்? கொஞ்சம் வாசிக்கலாம். நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். கர்த்தர் ஆணையிட்டார். பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் வந்த பொழுது, நீ பிரதான ஆசாரியனாய் இருக்கிறாய் என்று நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னால் சபதமிட்டு ஓத்தெடுத்து ஒரு பிளட்ஜ் எடுப்பது போல சொல்லுகிறார். ஆனால் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி வருகிற ஒரு ஆசாரியன் வருவதை சொல்லும் பொழுது, நான் ஆணையிட்டு இருக்கிறேன். ஆணை என்று சொன்னால் கமாண்ட்மெண்ட் என்ற அர்த்தத்துல ஆணையிடுதல் அல்ல, அங்கு ஒரு சபதம் மேற்கொள்ளுதல். கர்த்தர் தாமே தமக்குள்ளேயே ஆணை கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கலாம், கொஞ்சம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16ஆம் வசனத்தில் வாசிக்கலாமே. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கும் முடிவு. ஒரு நிமிஷம். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே என்று சொன்னால், அப்போ ஆணையிடுதல் இல்லை என்றால் உறுதி இல்லை என்பது பொருள். அப்போ ஆரோன் எல்லாம் எப்படி அவர்கள் ஆசாரியர்களானார்கள்? ஆணையிடுதல் இல்லாமல். அப்படியானால் அவர்கள் உறுதியாக்கம், அவருடைய அப்பாயின்மெண்ட் இஸ் நாட் கன்ஃபர்ம், அல்லது அது முழுமையாக்கப்படவில்லை என்று பொருள். ஆனா இங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்லும் பொழுதுதான் இது வாசிப்போம். ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. 17 அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார்.
ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். ஆபிரகாமுக்கு கூட கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தாலே போதுமானது. அவருடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் பார்த்தால், கொடுப்பேன் என்றல்ல, எப்பொழுதுமே வாக்கு கொடுக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு அந்த பேட்ரியாக்ஸ் அல்லது பழைய ஏற்பாட்டு அந்த பரிசுத்தவான்களுக்கு, பிதாக்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும் பொழுது, ஆபிரகாம் துவக்கி யோசுவா வரைக்கும் நீங்கள் படித்தால் கூட, நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்வது நம் மனுஷர்கள். ஆனால் தேவன் வாக்கு கொடுக்கும் பொழுது கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அதனாலே தான் 1 யோவான் 5 வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கிறவள் தேவ சித்தத்தின்படியா ஜெபிக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அது உறுதி செய்யப்பட்டது. ஆண்டவர் ஒரு முறை ஒரு வாக்கு கொடுத்தால் மாற்ற மாட்டார். நமக்கு நன்றாக தெரியும். எண்ணாகமம் 19:23 என்று நான் நினைக்கிறேன். அதிலே பிலேயாம் சொல்லுகிற வார்த்தை எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஒரு சரியான தீர்க்கதரிசி அல்ல, ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று கூட சொல்லலாம் பிலேயாமை. அவன் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருபோதும் வார்த்தையை அவர் மாற மாட்டார். அவருடைய அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? எண்ணாகமும் 19:23, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. 19:23 தானே? இல்ல இல்லைங்க. 23:19 பாருங்க. 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பாருங்கள் எவ்வளவு தெளிவாக அவர் சொல்லுகிறார். தேவன் ஒரு முறை சொன்னால் மறுபடியும் யோசித்து அதை திருத்துகிறவர் அல்ல என்று சொல்லுகிறார். அவரை நம்பலாம். ஒரு வார்த்தை, மகனே உனக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொன்னால், நான் கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னால், அதை திருத்த மாட்டார், அப்படியே நிறைவேற்றுவார். அதுதான் அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். அதுதான் உண்மை என்று சொல்லுகிறோம். கர்த்தர் வாக்கு தத்துவம் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னால் போதும். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே முழுமையாய் நம்பலாம். அவர் சொன்னால் அப்படியே ஆகும். அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். இப்படி இருக்க இந்த ஆசாரியனை அல்லது மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியனை ஏற்படுத்தும் பொழுது, நான் உன்னை மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியன் ஆக்குகிறேன் என்று சொன்னாலே அது நிறைவேறும். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் சொன்னார். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? அந்த வாக்குத்தத்தை கொடுத்தும் ஒருவேளை அதை நம்பாதவர்கள் இருக்குமேயானால், தேவன் தன்னில் தாமே ஆணையிடுகிறார். ஆணையிடுதல் எல்லா விவாதத்திற்கும் முடிவாயிருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். 2 மாறாத பிரமாணங்கள். ஒன்று வாக்குத்தத்தம், ப்ராமிஸ், அது மாறாது. இரண்டாவது, அதை கூட நீங்கள் சந்தேகித்தார், தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே ஒரு சந்தேகம் வந்தார், கர்த்தர் வேறொருத்தின் மேல தரையில கை வச்சு ஆணையிடுவதில்லை. அவரை விட பெரியவர் யாரும் இல்லை என்பதனாலே தன்மேலேயே அவர் ஆணையிட்டு, தேவனை நினைத்து என் நிமித்தமாக நான் சொல்லுகிறேன், என்னை நம்பு, நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். இது எவ்வளவு பெரிய உறுதிப்பாடு! தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் ஏதோ வார்த்தைகளாய் எடுக்காதீங்க, அதை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அதை போலத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆசாரியன் ஆக்கும் பொழுது என்ன செய்கிறார்? வாக்கு தத்தத்தின்படி அவர் ஆசாரியன் ஆவார். ஆனால் ஆணையிட்டு சொன்னதினாலே மாறாத ஆசாரியனாய் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இனி மாறுமா என்ற கேள்வி இல்லை, ஒருபோதும் அது மாறாது. ஆகவேதான் 7, 20, 21, 22 சேர்த்து வாசித்தால் அந்த பகுதி விளங்கு. நான் அதை வாசிக்க விரும்பவில்லை. ஆகவே நாம் இப்பொழுது சிந்தித்த 6வது குறிப்பாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெறும் வாக்கு தத்தத்தின்படியான ஆசாரியன் அல்ல, தேவனே ஆணையிட்டு சொன்ன ஆசாரியன், பிரதான ஆசாரியன். இதெல்லாம் அவருடைய மேன்மையை நமக்கு அதிகமாய் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்க முடியும். அடுத்ததாக நான் அதை இன்றைக்கு முடிக்கலாம். 7வதாக 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 24, 25. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
ஆரோனுக்கும் நம்முடைய பிரதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்வது மட்டுமல்ல, அதை விட இவர் எவ்வளவு மேன்மையாய், எவ்வளவு பெரிய வித்தியாசம், அஜகஜாந்திரம் என்று சொல்வது போல, வானத்திற்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு வித்தியாசம், அதை போலத்த வித்தியாசத்தை இங்க பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். 24 இவரோ பிரதான ஆசாரியனாக ஆரோன் எப்படியோ, ஆனா இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் அவர் சாவாமை உள்ளவர்தான். ஆனால் பாவத்திற்காக அவர் சாவை தழுவினார், ஆனால் சாவை வென்றெழுந்தார். ஆகவே அவர் இன்று சாகாதவராய் இன்னும் தொடர்ந்து நித்தியமாய் இருக்கக்கூடியவராயிருக்கிறார். அதை போல மாறி போகாத ஆசாரியத்தும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை எதனால் இப்படி சொல்லுகிறார் என்றால், ஆணையினால் உறுதிப்படுத்தப்பட்டதுனாலே எழுத்தாளன் தொடர்ந்து சொல்லும் பொழுது அவருடைய ஆசாரியத்துவம் மாறாதுங்க. அது கொஞ்ச நாள் இருந்து அவர்கள் எடுபட்டு போகிற ஆசாரியத்துவம் அல்ல. மட்டுமல்ல, அவர் அந்த ஆசாரி ஊழியம் செய்வதற்காக தொடர்ந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சாவே இல்லை. அவரை நம்புகிற ஒரு சாரார் இருக்குமையானால், ஐயோ எங்க பிரதான ஆசாரியன் இறந்து போய்விட்டாரே, இனி எங்களுக்கு ஆசாரியனை யார் உண்டு, வாரிசுகள் எப்படியோ தெரியல என்று ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தால் மாற்றப்படாத ஒரு பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறதுனாலே என்றென்றும் அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கீழே சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன் இருப்பதினாலே நமக்கு என்ன நன்மை பாருங்கள். அவரே 25 தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றும் முடி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆசாரியன் மரணத்தால் மாறி போயிருந்தால் அவரை நம்பு வருகிறவர்களை முற்றுமுடி ரட்சிக்க எந்த ஆசாரியனாலும் முடியாது. அதனால தான் முற்றுமுடி ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவகுமாரனே இன்று நமக்காக பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசுகிறார். வேறு ஒருவரையும் கர்த்தர் நியமனம் செய்யவில்லை. பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு மூப்பர்களில் ஒருவரை கொண்டு வந்து நியமனம் செய்யல. தேவகுமாரனே நமக்காக பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசுகிறார். எதற்காக தெரியுமா? அவர் பரிந்து பேசினால் மட்டும்தான் முற்றுமுடிய ரட்சிப்பு. அவரால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க முடியும். ரட்சிப்பினுடைய மகத்தான உறுதியை, ஸ்திரத்தன்மையை இந்த ஆசாரியனுடைய ஸ்திரத்தன்மையோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய ரட்சிப்பு ஒருபோது எவராலும் அபகரிக்க முடியாது. அபகரிக்க நம்முடைய பிரதான ஆசாரியன் அனுமதிக்க மாட்டார். அவர் உயிரோடு இருக்கிற நாள், அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மை அழிக்கவோ, நம்மை நீக்கவோ, நம்ம ரட்சிப்பை அபகரிக்கவோ எந்த மனுஷனாலும் எந்த பிசாசினாலும் முடியாது என்பதை இந்த வார்த்தைகள் உறுதியாய் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆழமாய் அதை அறிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல ஒருவேளை தங்களை ஏமாற்றிக் கொள்கிறவர்களை குறித்து அல்ல நான் சொல்லுகிறது. உண்மையாக தேவனால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, ரட்சிப்பு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அஷ்யூரன்ஸ், அதனுடைய செக்யூரிட்டி உனக்கு உண்டு என்பதை இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று தொடர்ந்து சொல்லும் பொழுது, பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாபிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல அந்த வார்த்தை வரும் பொழுதெல்லாம் நம்முடைய மனசுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நித்திய ஆசாரியராக இருக்கிறதுனாலே நித்திய ரட்சிப்பு நமக்கு சுதந்திரித்து கொடுப்பார். வெறுமனே நமக்காக மரித்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார் மட்டுமல்ல, அந்த ரட்சிப்பை பாதுகாத்து பராமரித்து ரட்சிப்பினுடைய இறுதி வரைக்கும் நம்மை கொண்டு போய் மோட்சக்கரை சேர்க்கக்கூடிய பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு. நாம் அடுத்ததாக கூட வாசித்து நிறைவு செய்யலாம். 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரி ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இந்த நமக்கு உண்டு என்ற சொல் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. எழுத்தாளர் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டு என்றல்ல, நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அவரை இணைத்து சொல்லும் பொழுது என்ன ஒரு சந்தோஷம். அந்த நிலைமையில இவர் இப்பொழுது என்ன சொல்லி முடிக்க போகிறார்? பிரதான ஆசாரியனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா பிரதான ஆசாரியை விட அவர் உன்னதரும் மேன்மையுமானவர். அவரை நம்பலாம். இதனாலே இங்கே சொல்லுகிற வார்த்தையின்படியாக மேற்சொல்லியவர்களின் முக்கியமான பொருள் என்னவெனில்,
பரலோகத்தில் உள்ள மகத்துவாசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவராய். இங்கே ஊழியம் செய்கிற அத்தனை பிரதானாசாரியர்களும் எங்கே ஊழியம் செய்வார்கள்? அவர்கள் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே மன்னிக்கவும், முதல் வசனத்திலேயே பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தில் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த பாக்கியம், இந்த தகுதி உலகத்தில் உள்ள எந்த லேவிய ஆசாரியனுக்கும் இதுவரையிலும் கிடைக்கல, கிடைக்கவும் கிடைக்காது. மெல்கிசதேக்கின் முறைமைப்படியாய் வருகிற ஆசாரியன் மட்டும்தான் விண்ணுக்கு சென்று உண்மையான நிஜமான வாசஸ்தலத்திலே, நிஜமான ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்ய முடியும். இப்பொழுது முதல் வசனத்திலே நம்முடைய பிரதான ஆசாரியர் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். 2 பரிசுத்த ஸ்தலத்திலே, 2 3 மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரி ஊழியம் செய்கிறவருமாகிய பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. கடைசி 8வது குறிப்பு இவ்விதமா நான் சொல்லுகிறேன். 1, அவர் எங்கே ஊழியம் செய்கிறார்? He is in the heavenly places. அந்த இடத்திற்கு எந்த ஆசாரியனும் போக முடியாது. ஆனால் அவர் பரலோகத்தின் வழியாய், வானங்களின் வழியாய் கடந்து போன பிரதான ஆசாரியர். ஆகவே அவர் விண்ணிலே இருக்கிறார், வானங்களிலே இருக்கிறார், அல்லது மகிமையிலே இருக்கிறார் என்று முதல் பொருள். 2வதாக அந்த இடத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன வாசித்தோம்? மகத்துவமான, அந்த மகத்துவம் என்று சொன்னால் இட்ஸ் a glorious place, இட்ஸ் a heavenly place, இட்ஸ் a glorious place என்று மகத்துவாஸ். 3வதாக அந்த இடத்திற்கு என்ன வாசிக்கும்? 2ஆம் வசனத்தில் பரிசுத்த, இட்ஸ் a holy place. இன்றைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், அவர் பூமிக்குரிய மனுஷ கரங்களால் கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்திலோ ஆலயத்திலோ அல்ல, மாறாக இதெல்லாம் நிழல். இங்கே கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரமாகட்டும் அல்லது சாலமோன் கட்டின ஆலயமாக, எல்லாமே பரலோகத்தில் உள்ள நிஜமான அந்த ஆலயத்தினுடைய நிழல். அதனால்தான் கர்த்தர் மோசேக்கு சொல்லும் பொழுது, உனக்கு மலையிலே காண்பித்த மாதிரி, according to the pattern shown to you upon the mountain என்று சொன்னால், ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துகிட்டு பரலோகத்தினுடைய பேட்டர்னை காட்டுறார். பரலோகத்தில் இப்படிதான் வீடு இருக்கு, பரலோகம் இப்படிதான் ஆலயம் இருக்கு என்று சொல்வது போல, நிச்சயமானது நிலையான ஆசரிப்பு கூட அல்லது ஆலயம் பரலோகத்தில் இருக்கிறது, ஆராதனை செய்வதற்காக. அந்த ஆலயத்தினுடைய மாதிரிகள் தான் கீழே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசரிப்பு கூட, மோசேயின் ஆசரிப்பு கூடாரமும் சாலமோனுடைய ஆலயமும். ஆனால் இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிழலுக்குள் பிரவேசிக்கல, நிஜமானதற்குள் பிரவேசிக்கிறார். நிலையற்றதற்குள் பிரவேசிக்கல, நித்தியமானதற்குள் பிரவேசித்திருக்கிறார். சாவுக்குரியதற்குள் பிரவேசிக்கவில்லை, மகிமைக்குரியதற்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த ஆசாரியன் எவ்வளவு மேன்மையானவர், பெரியவர். அதனுடைய ஒரு வசனத்தை நான் 7ஆம் வசனத்திலே இவர் எவ்வளவு பெரியவர் என்று வசனம் வருகிறது. அடுத்த வாரம் வாசிக்கலாம். ஆகவே நான் சொல்ல வந்தது, நம்முடைய பிரதான ஆசாரியர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். இந்த ஆசாரியன், இந்த பிரதான ஆசாரியன், அருமையானவர்களே, நமக்கு கண்ணுக்கு தெரியல, நமக்காக பரிந்து பேசுறது பத்தி நமக்கு எதுவுமே ஒரு சமிக்கை தெரியல, சிக்னல் இல்லை. நம்ம நினைக்கிறோம், எங்கோ இதெல்லாம் சொல்றாங்க, கதை சொல்ற மாதிரி இருக்கே என்று யோசிக்கலாம். ஆனால் நமக்கும் நம்முடைய ஆசாரியனுக்கும் இடையில நிச்சயமாக ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் உணர்வோமாக. கர்த்தரின் நாமம் மகிமை. ஜெபித்து நிறைவேற்ற